புதுக்கோட்டையில் அமைச்சர் விஜயபாஸ்கரை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் சிவசக்திவேலிடம் கேட்கலாம். சிவசக்திவேல், அமைச்சர் விஜயபாஸ்கரை கண்டித்து போராட்டம் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? அந்த இடத்துல காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்துவதற்கு என்ன காரணம்? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றிய குழு தலைவராக இருக்கிறவங்க பேர் கெங்கையம்மாள். இவங்களும் இவங்களுடைய வீட்டுக்காரர் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவங்களும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரவு நேரத்துல அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீடான இழுப்பூரில் உள்ள அவருடைய வீட்டில் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போது இருவருக்கும் இடையே அந்த பணிகள், சாலை பணிகள் அமைப்பு தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதுல அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒன்றிய குழு தலைவி கெங்கையம்மாளையும் அவருடைய வீட்டுக்காரர் சொக்கலிங்கத்தையும் அவங்களுடைய கம்யூனிட்டி ஜாதி சொல்லி திட்டினதாக சொல்லப்படுது. இதை கண்டித்து அந்த அமைப்பினர் அந்த ஒரு சமூகத்தினர் மாநிலம் முழுவதும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவது திட்டமிட்டாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய அளவில் நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாகும். அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இன்னைக்கு மாவட்ட காவல்துறையில் அனுமதி கேட்டிருந்தாங்க. காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க தீபாவளி நேரங்கிறதுனால. அதன் காரணமாக நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க அதே அமைப்பினர். நீதிமன்றமும் கைவிட்டுருச்சு. மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அதன் காரணமா இன்னைக்கு மாவட்டத்தில் கரூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 3 மாவட்டம், சிவகங்கை மாவட்டங்கள்லாம் சேர்ந்து புதுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு புதுக்கோட்டை சின்னப்பத்திரில தேர்வு பண்ணியிருந்தாங்க. தடையை மீறி போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உமா தலைமையில போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் பேரணியா வந்தவங்க எல்லாரையும் கைது செஞ்சாங்க. அதற்கு அந்த கைது செய்யவரை கண்டித்தும் அதே நேரத்தில் அந்த கட்சியோட அந்த அமைப்போட தலைவர் செல்வகுமார் அவர் கைது செய்யப்பட்டாரு. மாநில தலைவராக இருக்கிறவர் அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பல இடங்கள்ல மரங்களை வெட்டி போட்டு அந்த அமைப்பினர் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அரசு பேருந்துகள் மீது கல்வீசும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால தொடர்ந்து அசாதாரண சூழ்நிலை இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு காலையிலிருந்து. அதன் காரணமா தற்பொழுது போலீசார் வேறு வழியின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில் அவங்க கல்வி ஈடுபட்டதுனால ஒரு பெண் உமன் போலீஸுக்கு காயம் ஏற்பட்டு அவங்க சிகிச்சை பெற்றுக்கிட்டு வர்றாங்க. இந்த தாக்குதல் சம்பவம் புதுக்கோட்டையில தீபாவளி பண்டிகைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விழாக்களுக்கு பொருட்கள் வாங்க வந்திருக்க பொதுமக்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கடந்த இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் புதுக்கோட்டையில அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்குமா. சிவசக்திவேல், இந்த போராட்டம் மோதல்ல காவல்துறையை தவிர்த்து அந்த போராட்டக்காரர்களுக்கு ஏதாவது காயம், அந்த மாதிரி அசாதாரண சம்பவம் ஏற்பட்டிருக்கா? ஆமா, வேற வழியின்றி இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கட்டுப்படுத்துறதுக்காண்டி போலீசார் அவர்கள் மீது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஈடுபட்டவங்களை மீதும் தாக்குதல் நடத்தினாங்க. அதுல அந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு அவங்களையும் போலீசாரே தங்களுடைய வாகனத்தில் அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்குது. இதற்கிடையில இந்த போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டவங்க புதுக்கோட்டை நகரில் உள்ள பல்வேறு மண்டபங்களில், திருமண மண்டபங்களில் கைது செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல சுமார் 1500 - 2000க்கும் மேற்பட்டோர் இவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துல பெண்கள் யாரும் பங்கேற்கவில்லை, ஆண்கள் மட்டுமே முழுக்க பங்கேற்றிருக்காங்க. இதனால இன்னைக்கு புதுக்கோட்டையில் பொதுமக்களுக்கு, சாமானியர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு. அதே நேரத்தில் புதுக்கோட்டை நகரில் அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை உள்ளிட்ட இடங்கள்ல கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கு. அதிமுக அலுவலகம் மீது கற்கள் கொண்டு வீசப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தினால் அதிமுக அலுவலகத்திலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டங்கள்ல யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அதிகப்படியான போலீசார் கரூர்ல கூட பாதுகாப்பு பணி மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. உமா. சிவசக்திவேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.